Hi guys, welcome to Mupparai Training Academy. So இந்த வீடியோல இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் பிசி ரிசல்ட் எப்போ வரப்போகுது அண்ட் தென் நம்ம ஃபிசிக்கலுக்கு எப்பெல்லாம் ட்ரெயின் ஆகுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் தினத்தந்தி பேப்பரில் சொல்லியிருக்காங்க, காவலர் துறை சார்ந்த அனைத்து விடைத்தாள்களும் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது திருத்தும் பணிக்காகன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவுட்லெட் தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு கால் ஃபார் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நமக்கு ப்ரிலிமினரி ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண உடனே அதற்கான அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 23ஆம் தேதி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி அதோட அன்னைக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எந்தெந்த கொஸ்டினுக்குலாம் கிரேஸ் மார்க் வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, ஃபிசிக்கலுக்கான கால் ஃபார் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி ஃபிசிக்கலுக்கான கால் ஃபாரை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் ரிசல்ட் டிக்ளேர் ஆன ஒரு 15 நாட்களுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்ரைனிங்கே போஸ்டிங் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிகாஸ் ட்ரைனிங் எலெக்ஷன் மே மந்த் நடக்க போதுன்னா உங்களுக்கு ஏப்ரல் மார்ச் அந்த மார்ச்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ட்ரைனிங் போயிடும். அதாவது ஃபிசிக்கல்லாம் முடிச்சு ரிசல்ட் டிக்ளேர் ஆகிடும். ஸோ ஜனவரி மாதம் கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினுடைய ரிசல்ட் டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஃபிசிக்கலை ஜனவரி லாஸ்ட்லேருந்து பிப்ரவரிக்குள்ள கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குள்ள. அதனால ஃபிசிக்கல் வருவதற்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆன 15 நாட்கள் தான் டைம் இருக்கும். 20 நாள் அல்லது 15 நாள் தான் டைம் இருக்கும். அதனால நீங்கள் இப்பத்துலேருந்து ஃபிசிக்கல் ரெடியான மட்டும்தான் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எப்போ ரிசல்ட் டிக்ளேர் ஆனாலும் அதுலேருந்து ஒரு 15 நாள் தான் கூப்பிட போகிறாங்க. ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் செகண்ட் பேட்ச்க்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு வெற்றிகரமாக அட்மிஷன்ஸ்லாம் அதில் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பேட்ச்க்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கோன்றத ஒரு வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை அப்லோட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் பேட்ச்க்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமை அட்மிஷன் வருகிற திங்கட்கிழமை முதல் தொடங்க போகுது. ஸோ அட்மிஷனுக்கான தேதி 21/12/2020 அன்று செகண்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் தொடங்க போகுது. ஸோ நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ப்ரிலிமினரி ஆன்சர் கீ செக் பண்ணிருப்பீங்க. அப்போ அபோவ் 51, 52 அந்த ரேஞ்சில் இருக்கவங்கலாம் தாராளமாக இப்பே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பிசிக்கல்ல டபுள் ஸ்டார் போட்டே ஆகணும். நான் ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. திடீர்னு ஏன்னா இப்போ வேகன்சி வேற இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா காவலர் தேர்வுல வேகன்சி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் 2021க்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி அதிகரிக்கும் பொழுது நமக்கு கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. அப்ப 50 மதிப்பெண் மேல பெற்று இருந்தீங்கன்னா தாராளமா பிசிக்கலுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம் நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா அப்படின்றத வச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. தாராளமா சீக்கிரமா சேர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள். ஸோ செகண்ட் பேட்ச்க்கான அட்மிஷன் வருகிற திங்கட்கிழமை முதல் ஸ்டார்ட் ஆகுது. எங்க பிசிக்கல் ட்ரைனிங்குடைய சிறப்பம்சம் உங்களுக்கே தெரியும். நீளம் தாண்டுதல் மற்றும் உயரம் தாண்டுதல், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கயிறு எழுதுதல், இதற்கெல்லாம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். மீன்வைல் கேர்ள்ஸுக்குன்னு தனியான கோச்சிங்ஸ் செப்பரேட்டா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேர்ள்ஸுக்குன்னு தனி கோச் அண்ட் தென் தனியா கிரவுண்ட்ல அவங்களுக்குன்னு தனி டைம்ல தான் கண்டக்ட் பண்றோம். ஸோ வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விடுதி வசதியும் உண்டு. தங்கும் மற்றும் விடுதி வசதி கண்டிப்பா உண்டு. அதையும் நாங்கள் சொல்லிக்க கடமைப்படுறோம். தேங்க்யூ.